துணி எடுத்து வச்சுட்டு டேபிள்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி அதை கொஞ்சம் தொடச்சி வச்சுருக்கேன். பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ இதில் எத்தனை இன்ச் பார்டர் இருக்குன்னு பார்க்கலாம். 10.5. அப்போது இந்த 10.5 இங்கே ஒரு 3 13.5 இன்ச்சு ஃபேப்ரிக் லென்த்துலேருந்து மைனஸ் ஆகுது. அப்போது இது வரைக்கும் தான் நம்ம சர்க்கிள் போட முடியும். சர்க்கிள் போட்டு திரும்பி பார்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். பேனலாக இருந்தாலும் அடிவாங்க, எடுத்துட்டு பேனல் போட்டு வச்சுங்க. 10 இன்ச் பார்டர் வரைக்கும் ஓகே. அது 17-20 போனால் தான் வேண்டாம். ஓரளவுக்கு இந்த அளவு இருந்தால் ஓகே. இப்போ வந்து இதில் வந்து இதையும் இந்த 1/2 இன்ச் இந்த பிளாக் வரைக்கும் கட் பண்ணுங்க, இதையும் 1/2 இன்ச் கட் பண்ணிடுங்க. அப்போ இதுக்குள்ளே இருக்க இந்த ஃபேப்ரிக் பாருங்கள், மேலே 1/2 இன்ச் விட்டுட்டேன், கீழே 1/2 இன்ச் விட்டா 29 வருது. ஆனால் கேல்குலேஷன் படி நமக்கு 31. ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது, சர்க்கிளாக போடுறது பஃபர் வேணும். கரெக்டாக பஃபர் 10 இன்ச்சிங்க அடிவான், அப்போ அங்கே ஒட்டு வரும். ஸோ அப்போ இந்த ஃபர்தராக ஒட்ட தவிர்க்கணும்னு என்ன பண்ணும்? இட் ஷுட் பி அ பேனல் ஆர் எல்ஸ் ப்ளீட்டிங். ப்ளீட்டிங் பண்ண இந்த ஒட்டெல்லாம் தேவையில்லை. அதனால இந்த மாதிரி நிறைய இப்போ நம்ம போர்டில் ஸ்டைல் போட்டுருந்தோம் இல்லையா, ஒரு 4 எல்லாமே ப்ளீட்டிங். அதை விட்டு பார்த்தீங்களா நீங்கள்? எல்லாமே ப்ளீட்டிங். ஏன்னா இவ்வளோ வேலை வந்து உட்காந்து பண்ணிட்டு இருக்க நேரம் கிடையாது. ப்ளீட் அடிச்சோமா முடிச்சோமா கதையை அவ்வளோதான். கேதர்ஸ் போடக்கூடாது. ஆஹா, கேதர்ஸ் எப்போ போடணும்? லைட் வெயிட் ஃபேப்ரிக் தான் போடணும். இந்த மாதிரி காட்டன், அதுவும் பெரியவங்களுக்குலாம் அடல்ட்ஸ்க்குலாம் கேதர்ஸ் நல்லா இருக்காது. அண்ட் இந்த ட்ரெடிஷ்னல் லுக்கு கொஞ்சம் வரணும்னா அது ப்ளீட்டிங்கில் தான் இருக்கும். இதுவே நீங்கள் வந்து ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் மாதிரி பண்ணுறோன்னா அதுக்கு கேதர் வராது, அதுக்கு வந்து ப்ளீட்டிங் வராது, கேதர் வரும். ஓகே, இப்போ நம்ம 31 பார்த்துட்டோமா? இப்போ 31ல் இப்போ நான் வந்து இதில் வந்து ஹாஃப் சர்க்கிள் கட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த ஹாஃப் சர்க்கிள் கட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ராக்கில் பார்த்தோம், பஃபர்னு ஒரு வேர்டு. குழந்தைங்களுக்கு 10 இன்ச் பஃபர் கொடுத்தோம். நமக்கு நார்மலாக நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த 50 இன்ச் இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கே ஃபேப்ரிக் எடுப்பேன். இந்த 50 இன்ச்சுக்கு ஃபேப்ரிக் எடுத்துட்டு அதில் இந்த 31 இன்ச் ஸ்கர்ட்டை கட் பண்ணுவேன். அப்படின்னா எவ்வளோ பஃபராக இருக்குது? 20 பஃபர். குழந்தைக்கே 10 இன்ச் பஃபர். சின்ன யோசிச்சு பாருங்களேன், 4 வயசு குழந்தைக்கு நம்ம அன்றைக்கி பண்ணோம் ஃப்ராக்கு. எவ்வளோ பஃபர் கொடுத்தோம்? 10 இன்ச் கொடுத்து கரெக்டாக வந்தது. நம்ம இவ்வளோ பெரிய ஆள், நமக்கும் 10 இன்ச் வருமா? பத்தாது. அது 10 15 ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். அதனால என்ன சொல்வேன்னா, எவ்வளோ லென்த் இருக்குங்களோ அந்த அளவுக்கு ஃபேப்ரிக் தேவை. இப்போ பாருங்கள், இமேஜின் இது ஒரு 4 மீட்டர் துணி எடுத்திருக்கேன். இது சின்ன சாம்பிள், என்னால் இவ்வளோ பேர் காட்ட முடியாத சின்ன சாம்பிள். இமேஜின் நான் 4 மீட்டர் துணி எடுத்திருக்கேன் வச்சுக்கலாம். 4 மீட்டர் துணியை இங்கேருந்து 50 இன்ச்சஸ், இங்கேருந்து 50 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து என்னோட ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு, இது வந்து என்னோட பேக் பார்ட்டுக்கு 2 மடங்கு 50 வேணும். ஃப்ரண்ட்டுக்கு 50, பேக்குக்கு 50. ஓகே, இங்கேருந்து 50 எடுத்துட்டேன்னா இன்னொரு 50யை அப்படியே ஒரு ஃபோல்டு, 2 50 கிடச்சிருச்சா? ஃப்ரண்ட்டுக்கு ஒரு 50, பேக்குக்கு ஒரு 50. சில பேருக்கு நல்லா கட் பண்ண தெரியும், நல்லா தைப்பாங்க. ஆனால் என்ன வராதுன்னா, துணியை மடிச்சு போட தெரியாது. எப்படி நின்னாலுமே ஒரு கன்ஃபியூஷன் வரும். இப்படி போடலாமா, அப்படி போடலாமா, இப்படி வருமா, அப்படி வருமா. அதுதான் கிளியராக சொல்கிறேன். ஃப்ரண்ட் 50, பேக் 50, ஃபோல்டட் இன் ஹாஃப். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? இந்த 2 பார்டரையும் கட் பண்ணி எடுத்துடணும். இந்த பார்டர், இந்த பார்டர். வெறும் நமக்கு எம்டி தான் நமக்கு வேணும். இந்த எம்டியை இப்படியே மெஷர் பண்ணுங்க. இங்கேருந்து 50 தெரியுதா? பிரிச்சு இங்கேருந்து அப்படியே 50 மெஷர் பண்ணுறீங்க. பிரிக்கவா? ஃபுல்லாக பிரிச்சுட்டா உங்களுக்கு? ஆமாம். இன்னும் எனக்கு புரியல, நான் தான் கொஞ்சம் அவுட் ஆஃப் மைண்டில் வந்திருக்கேன். நீங்களும் இதை ஃபுல்லாக பிரிச்சுட்டு முந்தானையை விட்டுருங்க. இங்கேருந்து அப்படியே 50 மெஷர் பண்ணுறேன். அதை ஒரு பாதியாக க்ளோஸ் பண்ணுறேன். அப்போ 2 50 வரணும். 50யை பாதியாக பண்ணுறேன். 25 கொடுத்து வைக்காதீங்க. ஒரு 50 ஃபார் த ஃப்ரண்ட், ஒரு 50 ஃபார் த பேக். ஓகேவா? அதெல்லாம் எடுக்கணும்னா பார்டர்லாம் எடுத்துருக்கணும். இந்த சின்ன பார்டர் இருந்தாலுமே சர்க்கிள் பண்ணால் பார்டர் எடுத்துருணும். எது பண்ணுறதா இருந்தாலும் பார்டர் எடுக்கணும். ப்ளீட்டிங் பண்ணுறதுக்கு தான் பார்டர் அப்படியே இருக்கலாம். சர்க்கிளாக இருந்ததுன்னா பார்டர் எடுத்தே ஆகணும்.
பவித்ரா கொஞ்சம் சரி பண்ணுறீங்க. ஃபோல்டிங் பரவாயில்ல, அது அப்புறம் கசங்கிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அப்படியா? ஓகே 50-50யா? இது இருக்க புரிஞ்சுதா? ஃபோல்டட் இன் ஹாஃப் வந்த பிறகு இந்த ஃபோல்டிங் இருக்கு இல்லையா, இதை எப்படி கையில் பிடிச்சு இதை கிராஸ் பார்த்தீங்களா, இந்த இடம் இப்படி பிடிச்சு இதை கிராஸ் பண்ணுறது. அப்போது நான் நிற்கிற இடத்துல 2 ஆன் ஃபோல்டு இப்படி தான் போடணும் டயக்ராம். நீங்கள் இப்படி கிராஸ் பண்ணிட்டேன், இந்த இடத்துல 2 ஆன் ஃபோல்டு, இந்த சைடு வந்து ரா எட்ஜ், இந்த சைடு வந்து 1 ஆன் ஃபோல்டும் 1 செல்வேஜும். இங்கே காட்டுறேன், இதை எடுக்கிறீங்க. இது புரிஞ்சுதுங்களா? இங்கேருந்து இதை நான் மடிக்கும் போது நான் நிற்கிற சைடில் இது இருக்கணும். இந்த இடத்துல 2 ஆன் ஃபோல்ட் தெரியுதுங்களா? மொத்தமாகவே 2 ஆன் ஃபோல்ட். ஓகே, அண்ட் இந்த இடத்துல 1 ஆன் ஃபோல்ட் அண்ட் 2 செல்வேஜ். எப்போவுமே இங்கே செல்வேஜாக வருமா கேட்டால் எப்போவுமே இங்கே செல்வேஜ் தான் வரும். சின்ன சின்ன கீ பாயிண்ட்ஸ் இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா எப்போ கட் பண்ணும்போது இப்படி சொன்னாங்க, இது 2 ஆன் ஃபோல்டு வரணும், இங்கே 2 ஒரு செல்வேஜ் வரணுன்ற ஒரு தாட் உங்களுக்கு இருக்கும். ஓகே, அண்ட் இங்கே எப்போவுமே எப்படி இருக்கும்னா சம்டைம் இங்கே வந்து 2 செல்வேஜ் இருக்கும் அண்ட் 2 ராயேஜ் இருக்கும், இல்லைனா மொத்தமாக 4 ராயேஜ் ஆகிடும். அது இங்கே எப்படி வேணா இருக்கலாம். இன்ச்சை அப்படியே ஃபோல்ட் போடுறேன். இந்த லென்த்து, இந்த சர்க்கிள் லென்த் கிடையாது, இந்த லென்த். ஓகேவா? இது முடிஞ்சிச்சுங்களா? ஒரு குட்டி சாம்பிள் வச்சுருக்கேன். இப்போ உங்கள் யோக் பார்ட் எடுங்க. உங்கள் யோக் எடுத்து இந்த ஆன் ஃபோல்டு இங்கே முடியுது இல்லையா, இந்த இடத்துல சாரி இந்த டிப் இருக்கு இல்லையா, டிப்பில் வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிடுறேன். ஓகே, இதில் உங்கள் ஸ்கேல் எடுத்துக்கங்க, சாரி உங்கள் டேப் எடுத்துக்கங்க. டேப் எடுத்து இதை நான் மெஷர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் 6 வருது, தெரியுதா? எவ்வளோ தூரம் தெரியும்னு தெரியல. இதையும் மெஷர் பண்ணுறோம், இதையும் மெஷர் பண்ணுறோம். இதை மெஷர் பண்ணனா எனக்கு 6 சென்டிமீட்டர் வருது, இங்கே போனால் 7 வருது, தெரியுதா? இப்போ நான் 6 எடுக்கணுமா 7 எடுக்கணும்? ஞாபகம் இருக்கா? எப்போவுமே எது சின்ன நம்பரோ அதான் எடுக்கணும். இங்கேருந்து 6 தான் கம்மியாக இருக்குது, நான் இங்கே 6 மார்க் பண்ணுறேன். திரும்பி இதே டிப்பில் வைக்கிறேன், அப்படியே 6க்கு நான் ஷேப் பண்ணுறேன். தெரியுதா எவ்வளோ தூரம் மேலே ஏறி இருக்கு? இந்த அளவுக்கு இதை ஏறிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஷேப். ஓகேவா? டன். இப்போ இங்கேருந்து வந்து லென்த் ஆஃப் த ஸ்கர்ட் நம்ம போட போகிறோம். லென்த் ஆஃப் த ஸ்கர்ட் எவ்வளோ நமக்கு? பிரியா, இதுதான் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்க. இங்கேருந்து நம்ம லென்த் ஆஃப் த ஸ்கர்ட் எடுத்தோம். நீங்கள் ஃபுல்லாக லென்த் எடுத்து கர்வ் பண்ணீங்களா பார்ட்டி வேரில்? யா, நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது 50 எடுக்கணும். ஆனால் ஸ்கர்ட் கட் பண்ணும்போது இந்த 31 plus 1 inch of seam 32. So 32 எங்கேருந்து எடுக்கணும்? இங்கேருந்து 32 இப்படியே எடுக்கணும். ஞாபகம் இருக்கா? இங்கே வச்சு காட்டி நம்ம மார்க் பண்ணோமே, இந்த டிப்பில் இருந்து அப்படியே 32, அப்படியே 32 எப்படி வருதோ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இங்கே சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். ஒருவேளை நான் இங்கே இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா இப்படி பண்ணலாம். இல்லைனா வந்து இது பண்ணும்போது என்ன ஆகும்னா மேலே கீழே ஆக சான்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா நான் இந்த டிப்லேருந்தே பண்ணும்போது உங்களுக்கு வந்து காம்பஸ் வச்சு ட்ரா பண்ண மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிள் கிடைக்கும். ஆனால் அந்த 32 சொன்னோம் இல்லையா, 32 கூட இந்த லென்த் எவ்வளோ எடுத்தோம்? 6 ப்ளஸ் அந்த 6 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஆச்சு? 38. அப்போது இங்கேருந்து ஒருத்தர் இப்படி பிடிச்சிக்குங்க. 38க்கு பிறகு எவ்வளோ ஸ்மூத்தாக நமக்கு கிடைச்சிடும். இதுதான் ஈஸி ட்ரிக். ஹெம்லைன் 1 inch கொடுக்கலாம். இங்கே நம்ம பார்டரை டச் பண்ண போகிறோம், அதுக்காக 1/2 inch.
இல்லை நான் அப்படியே ஆன் இட்ஸ் ஓல் மடிக்க போகிறேன்னா 1 inch. ரோல்டு ஹெம்னா ரோல்டு ஹெம் 1/2 inch. அந்த இந்த ஃபிஷ் லைன் கொடுத்து தைக்கிறேன், பீக்கோ ரோல்டு நானே மிஷினில் அந்த ரோல்டு ஹெம் வச்சுருக்கேன்னா 1/2 inch போதும். இல்லை நான் மடித்து அப்படியே தைக்க போகிறேன்னா 1 inch. இதுக்கா 4 மீட்டர் 50 3 மீட்டராவது தேவைப்படும். வெறும் 3 மீட்டராவது வேணும் நமக்கு. நீங்கள் 2 மீட்டர் 2.5 மீட்டர் வேண்டாம், 3 மீட்டராவது தேவைப்படும். ஸ்கர்ட் பார்ட்ஸ் மட்டும். ஆமாம் 3 மீட்டர்ஸாவது தேவைப்படும். யோக்கு ஸ்லீவ் எல்லாம் சேர்த்தா ஒரு ஹாஃப் சர்க்கிள் மேக்ஸி மாதிரி பண்ணணும்னா 4 மீட்டர் கன்ஃபார்மாக தேவை. எல்லாமே பஃபரியா, எது எடுத்தாலும் பஃபர் தான் வைக்கணும். நம்ம ஒரு டாப் ஒரு ஏதாவது டிசைன் பண்ண போகிறோம், ஒரு ஸ்டைலிங் பண்ண போகிறனாலே யூ நீட் பஃபர் ஃபேப்ரிக். ஈதர் இட் இஸ் அ பிளவுஸ் ஆர் வாட், லைக் 1 மீட்டர் பண்ண போகிற ப்ளவுஸாக இருந்தால் கூட அதை நான் ஸ்டைலிங் பண்ண போகிறேன், வேறு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறேன், ஒரு சபியா சாட்சி ஏதோ ஒரு ப்ளவுஸ் பண்ண போகிறேன்னா அது 1.5 மீட்டராக இருக்கணும், 1 இல்லை 1.5 இருக்கணும். ஏன்னா எந்த இடத்துல எப்படி கட்டிங் போவோம், எப்படி வந்து கிரெயின்ஸ் போவோம் நமக்கு தெரியாது. அதனால வந்து இது 1.5 மாறணும். ஒரிஜினல் நம்பர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ நான் 50 சொன்னோம், 40 inches ஒரு மீட்டரில் 40 inches. அப்போ வந்து 2.5 மீட்டர் தான் தேவைப்படுது. இருந்தாலும் 1/2 மீட்டர் எக்ஸ்ட்ரா 3 மீட்டர் வெறும் ஸ்கர்ட்டுக்கு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இது புரிஞ்சுதுங்களா? ஹாஃப் சர்க்கிள் இவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்கர்ட்டாக பண்ணும்போது இந்த ஹாஃப் சர்க்கிள் வந்து ஓரளவுக்கு வால்யூம் வரும். லைக் நீங்கள் கை தூக்குனா இது வரைக்கும் வரும். சில பேர் இது வரைக்கும் கேட்பாங்க, நல்லா ஃபுல் ஃப்ளேடாக வேணும். அப்போனா 2 ஹாஃப் சர்க்கிள் இங்கே தேவைப்படுது. 2 ஹாஃப் சர்க்கிள். 2 ஹாஃப் சர்க்கிள்னா என்ன அர்த்தம்? ஒரு ஹாஃப் சர்க்கிள் இப்படி ஒரு ஹாஃப் சர்க்கிளும் இப்படி ஒரு ஹாஃப் சர்க்கிளும் 2 ஹாஃப் சர்க்கிள் சேர்த்தா என்னாச்சு? அவ்வளோதான். ஏன்னா சாரியோட வித்து சாரி கிடையாதுங்க, நம்ம டாலாக இருக்கும். நம்ம வித்துக்கெல்லாம் ஃபுல் சர்க்கிள் அட்டை ஸ்டெச் டோனட் மாதிரிலாம் போட முடியாது. அப்போ பண்ணா வந்து 60 பண்ணா வேணும், பண்ணா கம்மியாக இருக்குது. அப்போ நான் எனக்கு ஃபுல் சர்க்கிள் வேணும். அப்போ என்ன பண்ணணும் பாருங்கள், இதே ஃபோல்டிங் புரிஞ்சிருச்சு இல்லையா? இதே ஃபோல்டிங். இப்போ உங்கள் யோக் இருக்கா? இந்த யோக்கு நான் எப்படி வச்சேன்? ஆன் ஃபோல்டில் இருக்கா யோக்கு? இப்படி தானே வச்சேன். ஃபுல் சர்க்கிள் பண்ணும்போது இதை இன்னும் ஒரு ஃபோல்ட் பண்ணிடு. எல்லாம் சீமோட தான் இருக்கு. சைட் சீம் எல்லாம் வச்சிருக்கேன். என்ன சைட் சீம் இது போய் ஜாயின் ஆகும் இல்லையா? அந்த ஜிப்பரை மட்டும்தான் மூடினேன் நான், சப்போஸ் வைட் ஆகிட போகுதுன்னு சாட்டின்னால. ஓகே, இப்போ இந்த ஃபேப்ரிக் இருக்கா? இதை ஒரு ஃபோல்ட். அப்போ எங்கே ஏறும் பாருங்க, இன்னும் மேலே சின்னதாகிடும் வேஸ்ட். திரும்பி இதே மாதிரி கர்வ் பண்ணும். டபுள் ஹாஃப் சர்க்கிள்னா ஃபுல் சர்க்கிள். ஆனால் இப்போ இங்கேருந்து இதோட லென்த் ஆஃப் த ஸ்கர்ட் எடுக்க போகிறோம். ஓகேவா? அப்போது இந்த மாதிரி 2 வாட்டி நீங்கள் கட் பண்ணணும். 2 வாட்டி கட் பண்ணுங்க. இல்லை நான் வந்து 2 50 ஃபோல்ட் பண்ணாமல் 4 50 ஃபோல்ட் பண்ணணும். அப்போ 2 சர்க்கிள் அட்டை ஸ்டிச் கிடைச்சிடும். புரிஞ்சுதா? வரும். ஏன் வராது? 4 வாட்டி புடவை நம்ம புடவை மடிப்போம் இல்லையா? நார்மலாக எப்படி ஒரு புடவை மடிப்போம் அந்த மாதிரி 4 வாட்டி ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணி இதை பிடிச்சி அப்படியே மடிச்சிடுங்க. யோக்கு இருக்கா? யோக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சு ஷேப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அப்படி பண்ணும்போது 2 ஹாஃப் சர்க்கிள் உங்களுக்கு கிடைக்கும். எது சொல்லு? இங்கே பாருங்களேன். இப்போ இதான் என் சாரி பார்டர் மேலே கீழே எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ 2 ஹாஃப் சர்க்கிள் நான் போடணும். அப்படின்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே 50 எடுத்துட்டேன். நான் சின்னதாக பிடிச்சிக்கிறேன், ஆனால் 50 ஞாபகம் வச்சுங்க. இங்கேருந்து இங்கே 50, திரும்பி இன்னொரு 50, ஒரு ஹாஃப் சர்க்கிள் ரெடி ஆகிடுச்சா? அப்போது இது ஃபுல்லாகவே ஒரு ஹாஃப் சர்க்கிளுக்கு 2 50 சேர்ந்துருக்கு. அப்போது இது அப்படியே இன்னும் ஒரு பாதியாக முடிச்சிடலாம். 2 50 ஆகிடுமா? இங்கே ஒரு பாதி, இங்கே ஒரு பாதி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஃபேப்ரிக் எப்படி போட்டுட்டு க்ராஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல யோக் வைக்கிறேன்.
இப்படி கட் பண்ணா 2 ஹாஃப் சர்க்கிள் இருக்கு. ஓகேவா? அப்போ அந்த 2 ஹாஃப் சர்க்கிளும் ஒன்றா ஜாயின் பண்ணும்போது யூ வில் கெட் அ என்டையர் ஃபுல் சர்க்கிள். ஆனால் இங்கே என்னென்னா கட்டாக இருக்கும், டோனட் மாதிரி நமக்கு கிடைக்காது. இது பாதி அது பாதியாக இருக்கும். ஒன்று வந்து ஃப்ரண்ட்டு கொடுத்துருங்க, ஒன்று வந்து பேக்கு கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஏன் ஜாயிண்ட் வரும்? ஜாயின் போட்டு தான் வரும். பஃபர் 20 இங்கே பாருங்க. எக்ஸ்டென்ஷன் இப்போ நம்ம யோக்கோட பார்டர் 4 இன்ச் மைனஸ் பண்ணி 31 இருக்கு. நம்ம பஃபர் வந்து எவ்வளோ போட்டாலுமே கட்டிங் வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தானே கட் பண்ண போகிறோம். பஃபர் இருந்துட்டு போட்டால் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சி பஃபர் வந்து நான் பிடிச்சேன் பார்த்தீங்க இல்லையா? இப்போ நான் 50 இன்ச்சஸ் நான் இப்படி பிடிச்சிட்டேன். இப்படி பிடிச்சி நான் எல்லாம் பண்ணி மடித்து போட்டு பின்னெல்லாம் பண்ணி போட்டுட்டு, ஆனால் நான் பஃபர் 10 இன்ச் தான் போட்டிருக்கேன். 20 இன்ச்லாம் வேண்டாம், 10 வந்துடும். என்னோட மனக்கணக்குப்படி 10 வந்துடும். நீங்கள் போட்டுட்டீங்க, எல்லாம் மடித்து போட்டு அயன் போட்டு பின் பண்ணி மார்க்கெல்லாம் பண்ண பார்த்தா கீழே பெருசாக அடி வாங்குது. என்ன பண்ணுவீங்க? திரும்பி எல்லாத்தையும் திரும்பி மெஷர் பண்ணு, திரும்பி மடித்து போட்டு, திரும்பி அயன் போட்டு, திரும்பி பின் பண்ணு. இந்த ப்ராசஸ் திரும்பி ரீட் ஆகும். ஆமாம், லென்த்தில் ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அந்த ஷார்ட்டேஜ் அவாய்ட் பண்ண தான். டோட்டல் ஆமாம், இது வராது, மோஸ்ட்லி வராது. ஆனால் வந்து சாரிக்கு வந்து பார்டர் ரொம்ப கட் பண்ணாமல் இருக்கா பார்த்துக்கணும். நீங்கள் மேக்ஸி 60 வித் எல்லாம் எடுத்தீங்கன்னா இதுலேயே ஃபுல் சர்க்கிள் வரதான் போட்டு பார்க்கலாம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துடும். பண்ணால் பெருசாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஃபேப்ரிக் வித் கம்மியாக இருக்கும் போது தான் பிரச்சனை நமக்கு. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, உங்க லென்ஸுக்கு தகுந்த மாதிரி ஃபிளார் குறைச்சிருந்தாங்க. நம்ம பண்ணும்போது சைட் சீமோட வைக்கலாம். ஏன்னா இது போய் சைட் சீம்ல மேட்ச் ஆக போகுது. இருந்தாலுமே இப்போ நம்ம இதை மார்க் பண்ணோம் இல்லையா? மார்க் பண்ண லைன்லயே முதல்ல கட் பண்ணாதீங்க. இந்த யோக் பார்ட் இருக்கு இல்லையா? இந்த யோக் பார்ட்டை எண்ட் டு எண்ட் வச்சு இப்படி செக் பண்ணணும், கரெக்டாக வருதான்னு. எவ்வளோ தூரம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே ஏற்றி கட் பண்ணோம். அதே மார்க்கிங் லைனில் கட் பண்ணக்கூடாது. நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன்னா இங்கே கட் பண்ணக்கூடாது. இதுலேருந்து 1/2 இன்ச் ஏற்றி கட் பண்ணணும். அது ஏன்னு பார்த்தோம்னா இது வந்து சர்க்கிளாக இருக்கும்போது இது என்ன ஆகிடும்? பயஸ்ட் ஆகிடும். யோக்கில் ஏற்றும் போது ரொம்ப நிறைய விரிஞ்சு இப்படி கொடுக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக சீமெல்லாம் அப்படியே இருக்கிற சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஃபோல்ட் பண்ணுறோம். ஆனால் கட் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே ஏற்றணும். அவ்வளோதான். ஓகேங்களா? இது புரிஞ்சுதா? ஃபைன். வேறு டவுட் இருக்கா? அவ்வளோ, இதுதான் ஹாஃப் சர்க்கிள். இதுவே நல்லா ஃப்ளேராக இருக்கும். உங்களுக்கு பார்க்க சின்னதாக இருக்கு, ஆனால் ஃப்ளேர் நல்லா இருக்கும். ஆனால் சில பேர் 2 ஹாஃப் சர்க்கிள் போடும்போது இன்னும் ரொம்ப நல்லா ஃப்ளேர் கிடைக்கும். ஒரு சாரியில் 2 ஹாஃப் சர்க்கிள் கிடைக்கும். ஒரு சாரியில் டிபெண்ட்ஸ் ஆன் த லென்த், பார்டரை பொறுத்து இருக்கு. பார்டர் ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா 2 கிடைக்கலாம். சாரி வந்து பிரேக் இல்லாமல் இருக்கணும். அதாவது இங்கேருந்து ஒரு 1 மீட்டர் வந்து பிளெயினாக, அதுக்கப்புறம் ஒரு டிசைன், அதுக்கப்புறம் மூணாக பிரிச்சுருவாங்க சாரி பேட்டர்ன். அப்படி இல்லாமல் ஒரே பிளெயின் சாரியாக இருக்குன்னா தாராளமாக அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். அப்பாடா, நமக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சதே தூக்கி வச்சிடக்கூடாது. ரொம்ப அனலைஸ் பண்ணணும். ஏன்னா சம்டைம்ஸ் கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, ஃபேப்ரிக் கட் பண்ணியோ ரெடிமேடோ வாங்கிட்டு வந்து உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவாங்க. அவங்க எதுவுமே பில் கூட கட்ட மாட்டாங்க. ஆனால் உள்ள டேமேஜ் அவங்களுக்கே தெரியாது. அது அவங்க முன்னாடியே நீங்க பார்த்துட்டீங்கன்னா நம்ம அவங்ககிட்ட சொல்லிடலாம் இந்த மாதிரி இருக்குன்னு. இல்லை நம்ம அது டேமேஜாக இருக்குதே, நம்ம ஏதோ ஒன்று பண்ணி தர போய் கொடுக்குறோம், நீ டேமேஜ் பண்ணி கொடுத்துட்டியா நம்ம கேட்பாங்க. ஏவா ஹாஃப் பண்ணும்போது இதோட மேட்சப் ஆகிடுது. நான் 2 போட போகிறேன், அதனால இதை இன்னும் ஹாஃபாக பண்ணணும் இல்லையா? ஒரு ஹாஃப் சர்க்கிள் நான் பண்ணுறேன்னா
எனக்கு கரெக்டாக இந்த யோக்கு இந்த ஸ்கர்ட்டுக்குள்ளே போய் உட்காந்துரும். ஆனால் எனக்கு இந்த மாதிரி இன்னொரு மடங்கு நான் ஸ்கர்ட் கொடுக்க போகிறேன். அப்போது இதோட ஹாஃப் நான் விட்டால் தான் எனக்கு இன்னொரு ஸ்கர்ட் கிடைக்கும் இல்லையா? அதனால இந்த யோக்கு பாதியாக ஆகணும். இந்த யோக்கு வந்து பாதி ஆகும்போது என்ன ஆகும்? இந்த பாதிக்கு ஒரு ஹாஃப் சர்க்கிளும் இந்த பாதிக்கு ஒரு ஹாஃப் சர்க்கிளும் கணக்கு. இதுக்கு லைனிங்கா இதே மாதிரி தான் கிரேப்பில் கட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு வெஸ்டர்னி மாதிரி பண்ண போகிறோம். ஒரு ஷிஃபான் சாரி ஜார்ஜெட் சாரியாக இருந்தால் அதுக்கு கிரேப் லைனிங் போடணும். இப்போ நம்ம வச்சிருக்கிறது காட்டன் சாரியாக இருந்ததுன்னா இட் ஷுட் பி அ பேனல் மாதிரி 6 பேனல் or else A line. அந்த A லைன் அது எப்படி மேம் அது கொஞ்சம் நல்லா லைனிங்கோ சேம் இதேதான் வெச்சிட்டு நீங்க இது அதே போட்டுக்கலாம். அதே போட்டுக்கலாம். நான் சொல்றேன். நான் காட்டினீங்க இல்லையா? நான் சொல்றேன். இது வரைக்கும் புரிஞ்சுருக்கலாம். லைனிங் வந்து இதே மாதிரி சர்க்கிள் தான் கட் பண்ணுவாங்க நம்மளுக்கு. ஆமாம். ஸோ இப்போ வந்து மேலே இருக்க ஃபேப்ரிக்கு ரொம்ப வெயிட் ஆயிடுச்சுன்னா திரும்பி கிரேப் ஒரு 3 மீட்டர் திரும்பி வெயிட் ஆகி ஒரு 6-7 மீட்டர் ஆகிடும். துணியே ரொம்ப வெயிட் ஆகிடும். அப்போ என்ன பண்ணலன்னா மேலே இருக்க சர்க்கிள் மட்டும் மேலே இருக்க மெயின் ஃபேப்ரிக் மட்டும் சர்க்கிளில் போட்டுட்டு உள்ளே இருக்கிறத பேனலோ இல்லை A லைனோ போட்டுக்கலாம். அப்போ ஃபேப்ரிக் ரொம்ப வெயிட்டேஜ் இல்லாமல் இருக்கும். ரொம்ப வெயிட் ஆகிடும், தூக்க முடியாத அளவுக்கு. அதனால் அவ்வளோ வெயிட்டேஜ் நமக்கு வேண்டாம்னா உள்ளே இருக்கிறது வந்து பேனல் ஆர் A லைன். லைனிங் உள்ளே வர லைனிங் ஆமெண்ட்டாக முடிஞ்ச வரைக்கும் மினிமைஸாக பண்ண பார்க்கணும். A லைன் எப்படி போடணும்? ப்ளீஸ் மார்க் பண்ணிட்டு அப்படியே எண்ட் வரைக்கும் நல்லா ஃப்ளேயர் அடிக்கிற மாதிரி எடுக்கணும். சரி, இப்போ நம்ம யோக் பார்க்கலாம். அது ஏன் அப்ளை பண்ணலன்னா இதுல வந்து நமக்கு யோக் வருது, மேல யோக்குன்னு ஒரு போர்ஷன் வருது. எப்படி தான் நம்ம ஸ்கர்ட் போய் யோக்ல தான் ஏற போறோம். அதனால நம்ம யோக்கோட இதுவே எடுத்துக்கணும். ஷார்ட் போடலாம். ஐஸ்வர்யோட
பார்க்க போறது போட் நெக். மோஸ்ட்லி போட் நெக் தான். ஜுவல் நெக் இது இதெல்லாம் போட்டு அன்னைக்கு வரலையா? ஜெயப்பிரியா பிரியா இருக்கிறேன் மேம். கால் பண்ணி வந்தாங்க. அவங்க மாமனார் யாரோ இறந்துட்டாங்க, ஊருக்கு போனோம்னா அதோட ஆளுங்க ஹஸ்பண்டும் இல்லை, அவங்களுக்கு சிங்கிள் பேரண்ட் தான். மாமனார் இறந்தாங்க, போனாங்க, ஆளுக்காங்க. நான் மெசேஜ் பண்ணேன், கால் பண்ணி எடுக்கல. அதை விட்டு நான் ஏதோ டிஸ்டர்ப் சிவரஞ்சனி, ராஜேஸ்வரி, எல்லாரும் நீங்க நான் யாரெல்லாம் பேர் கூப்பிடணும் ஒழுங்கா அடையாளம் தெரியல. சௌமியா, வைஷ்ணவி யாரு? இதெல்லாம் அவங்களே எடுத்துட்டாங்க. டீ போயிட்டு வந்துருங்க, போயிட்டு வந்து நான் அட்டெண்டன்ஸ் எடுத்தேன்னா எனக்கு எல்லாரும் பேருமே அப்போ ஒரு 10 நாள் ஒரு வாரத்துக்குள்ள மனப்பாடம். அட்டெண்டன்ஸ் நான் எடுக்கிறதுல ஓரளவுக்கு இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க பேர் தெரியுது, ஒரு 2வது மறக்க முடியல பேர யாரெல்லாம் வாய்ஸ் சவுண்ட் ஆகுதோ அவங்க பேர்லாம் தெரிஞ்சது. அவங்க தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு சத்தமா பார்டர் லைட்டே தோத்துரும். எல்லாமே முந்திலாம் கூட கிடையாது. ரெண்டு செட் போட்டு Gracias.